இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உரை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆண்டில் அநேக போராட்டங்களாக இருந்ததுன்னு சிலர் சொல்கிறீங்க இல்லையா? இந்த ஆண்டு துவக்கம் முதல் இறுதி வரை எனக்கு எல்லா பக்கத்திலும் போராட்டம், ஊழியத்தில் போராட்டம், நான் நிம்மதியாக ஊழியம் பண்ண முடியல. வேலையில் போராட்டம், மேலதிகாரிகள் டார்ச்சர் பண்ணாங்க, நான் நிம்மதியாக வேலை செய்ய முடியல. இல்லை, என்னுடைய தொழிலில் போராட்டம். ஒரு பக்கம் மட்டும் போராட்டம்னா பரவாயில்ல, முன்னால் போனால் போராட்டம், பின்னால் போராட்டம், வலப்பக்கம் இடப்பக்கம், இப்படி சுற்றி சுற்றி போராட்டமாக இருக்குதே, ஒரே சத்துரு போராட்டங்களமாக இருக்குது. நான் எப்படி இதை மேற்கொள்வது என்று தெரியவில்லைன்னு சொல்கிறீங்களா? வேதத்தில் 2 நாளாகமத்திலே ஒரு பகுதி பார்க்கிறோம். யோசபாத் என்று ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு எதிராக சில எதிரிகள் வந்தார்கள். அம்மோனியர் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலைசத்தார். ஏராளமான திரள் கூட்ட ஜனங்கள் ஒருமித்து கூடி வந்தார்கள். என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் சிலர் இருக்கலாம். என் போராட்டங்களை எவ்வளவோ நாம் ஃபேஸ் பண்ணி பார்த்தேன், இனிமேல் என்னால் முடியலையா, எனக்கு பலன் இல்லை, சரீரத்திலையும் எனக்கு பலன் இல்லை, ஆவிக்குரிய பலனும் இல்லை, ஜெபிக்க கூட பலன் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியலை. அப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? அந்த வேளையிலே அவர் என்ன செய்தார் தெரியுமா? யூதா கோத்திரம் எல்லாரையும் அழைத்து குடும்பமாக, கோத்திரத்தில் உள்ளவர்கள், குமாரர் குமாரத்திகள், பிள்ளைகள் எல்லாரும் அழைத்து உபவாசம் மேற்கொள்ளலாம் என்று அவர் செய்தார். அதே போல நீங்கள் அது ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே. அவர்கள் தீர்மானம் எடுத்த வேளையிலே ஒரு தேவதாசன் முதல் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அப்போ அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை வேதத்திலே பார்க்கிறோம். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், ஏனென்றால் யுத்தம் உங்களுடையதில் அல்ல, கர்த்தருடையது. இப்பொழுதும் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு எதிராக நடக்கிற போராட்டங்களின் நிமித்தம், யுத்தங்களின் நிமித்தம், எதிர்காற்று நிமித்தம் நீங்க கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். ஏனென்றால் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. உங்களுடைய எதிரிகள் அல்ல, தேவனுடைய எதிரிகளாக இருக்கிறார். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்களும் பண்ண போகிறவர்களும் நீங்கள் அல்ல, கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். அப்ப சொன்னாரு, நீங்கள் தரித்து நின்றால் நீங்கள் அணிவகுத்து நில்லுங்க. ஏதோ ஏராளமான கூட்டம் உங்களுக்கு சண்டை வரல, 3 டீமா வர்றாங்கல்ல, ஒன்று சேர்ந்து வர்றாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக நீங்கள் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, பயந்து ஓடக்கூடாது. ஆனால் நீங்கள் அணிவகுத்து நிற்க வேண்டும். மாத்திரமல்ல, அணிவகுத்து நிற்பது மாத்திரமல்ல, அதற்கு முன்பாக துதிக்கிற ஒரு கொயரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? போர்க்களத்துக்கு போகும்போது அந்த ஆயுதங்களை அணிந்து அவங்க தான் முன்னால போவாங்க. ஆனால் இங்க அந்த ஆயுதம் அணிந்த வீரர்கள் சண்டை போடுறதுக்கு முன்பதாக நீங்கள் அணிவகுத்து நில்லுங்க. ஆனா உங்களுக்கு முன்னால துதிக்கிற பாடகரை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி அவர்கள் துதிக்க துவங்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே, முடிக்க கூட இல்லை, அப்பதான் தோங்குறாங்க, கர்த்தர் செயல்பட ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் யுத்தம் செய்யாரு. என்ன நடந்தது தெரியுமா? 2 தேசத்தார், மோவாபியர், அம்மோனியர் சேர்ந்து சேயீர் மலை தேசத்தாரை அழிக்க துவங்கினார்கள். அதுக்கப்புறம் சேயீர் மலை தேசத்தார் அழிந்த பின்பு மோவாபியர், அம்மோனியர் இருவரும் ஒருவருக்கு யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். தேவன் அங்கு ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தார். இவர்கள் சண்டை போடவில்லை, யூதா கோத்திரத்தார் சண்டை போடவில்லை. என்ன செய்தாங்க? அணிவகுத்து தான் நின்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னால கொயர் துதிக்க ஆரம்பித்த உடனே எதிரிகள் தங்களுக்குள் ஒருவரே வெட்டுண்டு எல்லாரும் அழிந்தார்கள். ஒருவர் கூட தப்பவில்லை, எல்லாரும் பிரேதங்களாக கிடந்து விட்டார்கள். யூதா கோத்திரத்தார் அவர்களை கொள்ளையிட்டு விட்டார்கள். யுத்தம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. ஜெபம் அதிகமாக பண்ணிட்டீங்கல்ல, நீங்க அதுக்கு முன்னால துதிக்க ஆரம்பிங்களே. ஏன்னா ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகிறது. வேதம் அப்படிதான் சொல்லுது. கொர்நேலியு ஜெபித்து கொண்டிருந்தார். தேவதூதன் தரிசனமாய் அவர் சொன்னார், கொர்நேலியு, உன் ஜெபங்கள், விண்ணப்பங்கள் பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி வந்து எட்டி இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் துதிக்கும் போது பரலோகமே அந்த துதிகளை அங்கீகரிக்க பூலோகத்தை இறங்கி வருது. ஏனென்றால் நம் தேவன் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். எங்க துதிக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வெளிப்படும். பரலோகமே இறங்கி வரும். உங்களை விட ஒரு குட்டி பரலோகமாக மாறிவிடும். இதுவரைக்கும் எவ்வளவு ஜெபம் பண்ணி அழுது பார்த்து எனக்கு பலன் இல்லை அப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? இன்னைக்கு ஒன்று செய்யுங்களேன்.
நீங்கள் துதிக்க துவங்குங்க. இதுவரை இல்லாத அளவு இந்த ஆண்டு இறுதியில் துதிங்க. அதாவது ஸ்தோத்திரம் என்பது தேங்க்ஸ் கிவிங், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்வது. துதிப்பது என்றால் அவருடைய நாமங்கள் அநேகமா இருக்கிறத, யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், இப்படி அநேக பெயர்கள் இருக்கலாம். அந்த பெயர்களை சொல்லி சொல்லி துதிக்கலாம். நீங்கள் அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் அந்த புக்கெல்லாம் வாங்குறதை விட நீங்களே பைபிளை வாசிக்கும் போது ஒரு டைரி போடுங்க. அதில் கர்த்தருக்கு என்னென்ன பெயர் இருக்குது, அந்த பெயர்கள் நல்லவர் இருக்கு, நல்லவரையுமே துதிக்கிறோம், வல்லவரையுமே துதிக்கிறோம், பெரியவரையுமே துதிக்கிறோம், இரக்கமுள்ளவரையுமே துதிக்கிறோம், ஆபிரகாம் தேவனையுமே துதிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பெயராக நீங்கள் சொல்லி துதிக்கிறோம் துதிக்கிறோம் என்று நீங்கள் துதிக்க துதிக்க, இல்லை அதை பாடல்களாக கூட பாடலாம், துதி பாடல்களாக பாடுங்க. அந்த மாதிரி துதி பாடல்கள் நீங்கள் ஏறெடுக்கும் போது உங்கள் வீடு தெய்வ பிரசன்னத்தால் நிரம்பும். உங்களுடைய வேலை ஸ்தலம் அல்லது உங்களுடைய தொழில் ஸ்தலம் தெய்வ பிரசன்னத்தால் நிறையும். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார், எதிரிகளை முறியடிப்பார். இந்த கொயர் செயல்பட்ட விதத்தை இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். எருசலேம் தேவாலயம், சால்மன் கட்டின தேவாலயம் பிரதிஷ்டை பண்ண துவங்கிற வேளையிலே அவர்கள் 120 பிரிஸ்டுகளும் கொண்டு வைத்தாங்க. மாத்திரமல்ல ஒரு கொயர் டீம் கொண்டு வச்சாங்க, பாடகர் குழுவை வைத்து கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஏகோபித்து ஒரு மனதாடு அவங்க இசைக்கருவி ஒரு மனதா வாசித்தாங்க. கொயரும் ஒரே ஏக சிந்தையோடு ஏக மனதோடு பாடினாங்க. என்ன நடந்தது? எருசலேம் தேவாலயம் தேவ பிரசன்னத்தால நிறைந்தது, தேவ மகிமை வெளிப்பட்டது, மகிமையின் மேகம் வெளிப்பட்டது. கிறிஸ்ட் ஒவ்வொருவரும் அவங்க மினிஸ்ட்ரி பண்ணுறது கூட தேவாலயத்தில் உள்ள போக முடியாத அளவில் மகிமை முடியுது. உங்கள் ஊழியத்தில் மகிமை நிரப்பணுமா, மகிமையின் மேகம் மூடணுமா, அதிகமாக துதிங்க. உங்கள் ஒர்க்கிங் ஸ்பாட்லேயோ உங்களுடைய தொழில் ஸ்தலத்தில் பிஸ்னஸ் இடத்துல தேவ பிரசன்னம் நிரப்பணுமா, மகிமை மூடணுமா, என்ன பண்ணுங்க? இதுவரை இல்லாத அளவு நீங்கள் துதிப்பீங்களா? எப்பொழுது நீங்கள் துதித்து கொண்டே இருக்கலாம். ஆவியில நிறைந்து பரிசுத்தாய் பெற்றவர்கள் என்றால் நீங்கள் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில் தேவனை துதி கொண்டால். ஏன்னா அந்நிய பாஷையில் நம்ம நன்றாக துதிக்கிறோம், நன்றாக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி துதிக்கும் போது யோசபாத்துக்கு எதிராக எழும்பின அந்த சத்துருக்களை முறியடித்த தேவன் உங்களுடைய வேலைக்கு எதிராக, உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, உங்கள் தொழிலுக்கு எதிராக, உங்கள் ஊழியங்களுக்கு எதிராக எழும்புற சத்துருக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாவற்றையும் முறியடிப்பார். கர்த்தரே எழுந்தருள்வார், கர்த்தரே யுத்தம் செய்வார், கர்த்தரே உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அதே போல புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு பகுதியில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16 பவுலை குறித்து பார்க்கிறோம். பிலிப்பி பட்டணத்திலே அவங்க ஊழியம் செய்ய போகும்போது கர்த்தர் செய்த அற்புதங்களால் ஒரு குறி சொல்லுகிற ஆவி துரத்தினதுனால அந்த ஊர்க்காரங்க இவரை பிடித்தார்கள், இழுத்து கொண்டு வந்தாங்க. எங்க பொழப்பெல்லாம் போச்சுன்னு சொல்லி பிடித்து இழுத்து கொண்டு வந்தாங்க. மாத்திரமல்ல ட்ரெஸ்ஸை கிழிச்சாங்க, பவுலோட ஆடைகளை கிழிச்சாங்க, அடித்தாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க, கால்களை தொழுமரத்தில் கட்டி போட்டாங்க. எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம்! காலை கட்டி போட்டு அந்த அளவு ஊழியம் செய்ததற்காக, பிசாசு துரத்தியதற்காக அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார்கள். அந்த வேளையில நடுராத்திரியில் எவ்வளவு டயர்டா இருக்கும், பிடிச்சி ரோட்ல இழுத்துட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்கன்னு சொன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த வேளையில ஜெபம் பண்ணி நடுராத்திரியில் துதித்து பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் யாக்கோபு இப்படி சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபிக்க கடவுள்னு சொல்லி அவங்க ஒருவேளை ஜெபம் பண்ணல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, உமக்கு தான் நாங்கள் ஊழியம் பண்ண, ஏன் நாங்கள் அடிக்கப்பட்டோம், ஏன் அவமானப்படுத்தப்பட்டோம், ஏன் ஒரு குற்றவாளி போல இழுத்து கொண்டு வரப்பட்டோம், எங்கள் கால்கள்லாம் கழுமரத்தில் கட்டி இருக்குதே, நாங்கள் படுக்க கூட முடியாது, தூங்க முடியாது, வேதனையாக இருக்குன்னு சொல்லி அவங்க துன்பப்படுத்த வேடையில ஜெபித்திருக்கலாம். அடுத்தாப்புல என்ன பண்ணாங்க? துதித்தாங்க. இதான் சொல்லுறது, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அந்த துன்பப்படுத்த வேளையிலும் ஊழியக்காரர்கள், அவமானப்படுத்தப்பட்ட வேளையில் அந்த ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாங்க? மகிழ்ச்சியா இருந்த நாள் சங்கீதம் பாடினார்கள். அந்த இடத்துல அவங்க துதித்து பாடினாங்க. பக்கத்து செல்ல இருந்தவங்க கூட கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அந்த இக்கட்டான வேளையில, அவமானப்படுத்தப்பட்ட வேளையில, நிந்தையின் மத்தியிலும் நள்ளிரவில் அவங்க பலவீனத்தை பார்க்காம அந்த வேளையில கர்த்தரை துதித்த இடத்துல தேவ பிரசனம் இறங்கியது. அந்த இடத்துல ஒரு பூகம்பம் நேரிட்டது, அஸ்திபாரங்கள்லாம் அதிர்ந்தது, கதவுகள் திறந்தது, கட்டப்பட்டவர்கள் விடுதலையாகிறார். உங்க குடும்பத்தில், உங்க ஊழியத்தில் கட்டப்பட்டவர்கள் விடுதலையாகணுமா? நல்லா துதிப்பீங்களா? கதவு திறக்கணுமா?
இதுவரை எனக்கு ஊழியத்தில் கதவே திறக்கலன்னு சொல்றீங்களா? இதுவரை இல்லாத அளவு நீங்க துதிப்பீங்களா? இந்த ஆண்டு இறுதியில் கர்த்தர் வருகிற 25 ஆண்டில் அநேக வாசல்களை திறப்பார். கட்டப்பட்டவங்கள் விடுதலையாக்க உங்களை பயன்படுத்துவார். இது என்னாச்சு? இது எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள். உங்க ஊழியத்தில் ஒரு விடுதலை அபிஷேகம் வரணுமா? கர்த்தர் இறங்கி செயல்படணுமா? கட்டப்பட்டவர்களை விடுதலைக்குமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கணுமா? இதுவரை இல்லாத அளவு துதிப்பீங்களா? அதே போல நாம போய் ஒரு இடத்துல ஊழியம் பண்ணி நீங்க ரட்சிக்கப்பட்டு சொன்னா இன்னும் நிந்தை அனுபவிக்கிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம், சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் சிறைச்சாலைக்காரன் யார் வேதனைப்படுத்த அவன் சொல்றான், ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்படுது, நாங்கள் என்ன செய்யணும்? நாம் என்ன சொல்றோம்? நீ ரட்சிக்கப்படு என்று சொல்லுகிறோம். சரியான பதில் இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை, அங்கீகாரம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல யார் வேதனைப்படுத்தினானோ, யார் துன்பப்படுத்தினானோ அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன சொல்றான்? நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? உங்க ஊழியத்தில் இப்படி அநேக ரட்சிக்கப்படணுமா? அநேக ஆத்மாக்கள் வரணுமா? சபை பெருகணுமா? இதுவரை இல்லாத அளவு துதிப்பீங்களா? கட்டுகள் அறுபடணுமா? இதுவரை இல்லாத அளவு துதிங்க. உங்க எல்லை விரிவாகணுமா? இதுவரை இல்லாத அளவு துதிங்க. சத்ருவிலிருந்து கர்த்தர் விடுதலை தரணுமா? இதுவரை இல்லாத அளவு துதிங்க. அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளா வேணுமா? கொள்ளையாடின பொருளாக உங்கள் சபையை நிரம்ப பண்ணணுமா? இதுவரை இல்லாத அளவு துதிங்க. மைமேன் மேகம் உங்க ஆலயத்தை நிரப்பணுமா? உங்க ஊழியத்துல நிரப்பணுமா? அற்புத அடையாளங்கள் நடக்கணுமா? இதுவரை இல்லாத அளவு துதிக்க ஒப்பு கொடுப்பீங்களா? புலம்பாம முறுமுறுக்காம தேவனை துதிப்போமா? துதிகள் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் உங்க ஊழியத்தை மைமையால் நிறைப்பார். உங்க வீட்டை மைமையால் நிறைப்பார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒர்க்கிங் ஸ்பாட்டை மைமையால் நிறைப்பார். தொழில் இருக்கிற இடத்துல வியாபார ஸ்தலத்தை மைமையால் நிறைப்பார். வருகிற ஆண்டு ஒரு மைமையான ஆண்டாக உங்களுக்கு வரும். விடுதலை பெறுகிற ஆண்டாக மாறும். உங்களுடைய வாஞ்சைகள் நிறைவேறுகிற ஆண்டாக மாறும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.